இன்றைக்கி சண்டே வீட்டில் நான்வெஜ் இல்லைனா எப்படி, அதனால் நானே கடைக்கு போய் இன்றைக்கி 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய், 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, அப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காயெல்லாம் சேர்த்து கிராம்பு வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா மசாலாவும் ஒன்றா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அரை லெமன் புழிஞ்சி அதில் சிக்கனை போட்டுருங்க. நல்லா ஒரு சேர மசாலா கூட சிக்கனை கலந்து விட்டுட்டு மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால தண்ணி சேர்க்காம மசாலா கூட சிக்கனை போட்டு ஒரு விசிலுக்கு வேக விட்டிங்கன்னா தான் பிரியாணி வேகும்போது சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் அரிசியை சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்துட்டு அது மூடி 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சிருங்க. 2 விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள். நல்லா மணக்க நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. ஸோ இதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்படி பாருங்கள், குலையாமல் பிரியாணி வந்து உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்.